கல்யாண தேதியும் முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம பிசினஸ் டீலிங்ல அவங்க சைன் பண்ணிட்டாங்க. இனி நீ ஏதாவது பண்ணி கல்யாணம் மட்டும் நின்னுச்சு, அந்த அசிங்கத்தை நான் ஏத்துக்க முடியாது. அதுக்கு உன்னை கொன்னுட்டு என் மவ செத்துட்டா கல்யாணம் நின்றுச்சுன்னு சொல்லிடுவேன். இல்லாத வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்து அடுப்படியிலையும் களத்து மாட்டிலையும் உட்காந்து கஷ்டப்படு நான் சொல்றேன். அங்க போனேன்னா 4-5 தலைமுறைக்கு உட்காந்து திங்கலாம். உனக்கு அது வலிக்குதா? இவ்வளவு தூரம் சொல்லியும் என் பேச்ச மீறி நீ ஏதாவது பண்ண, அப்புறம் என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப நல்லா தெரியுதுமா. நீ என்ன உன் பொண்ணாவே நினைக்கல. உன் பொண்ணா இல்ல, நான் ஒரு பொண்ணா மனுஷியா கூட நீ நினைக்கல. பெத்தவ நீயே இப்படி பண்றியேன்னு உன் கூட இருந்து நான் தினம் தினம் கஷ்டப்படுறதுக்கு அடுத்தவங்க கொடுக்குற கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு போறேன். நந்தினி. ஹலோ, சொல்லு நந்தினி. ஏய் சிவானி, என்னாச்சு? உங்க அண்ணன் பேசிட்டியா? மாப்பிள்ளை யார் என்ன ஏதுன்னு சொன்னியா? கல்யாணத்துக்கு நிப்பாட்ட என்ன செஞ்சிருக்காங்க? இப்படி மத்தவங்க என் மேல காமிக்கிற அக்கறை கூட என் அம்மா காமிக்க மாட்டேங்காங்க. அம்மாவே என்ன பிடிச்சி பாலங்கத்துல தள்ளுறாங்க. ஹலோ ஹலோ சிவானி. சிவானி, நான் பேசுறது கேக்குதா? நந்தினி. சொல்லு சிவானி, என்னாச்சு? அது சொல்லு சிவானி. நான் வேணா உங்க வீட்டுக்கு வரவா? நான் வந்து பேசட்டா சக்தி என்னன்ட்ட? இல்ல இல்ல நந்தினி. ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்டிருந்தாங்களே, அவங்க மாப்பிள்ள கிடையாதான். கூட இருந்தார்ல அவர் தானா. அண்ணன் வந்து உடனே அம்மாட்ட கேட்டான். அம்மா சொன்னாங்க அவன் தான் மாப்பிள்ளையா. அவங்க அண்ணன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறனால உனக்கு தான் கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க போல. அதனால அவங்க அப்படி பேசியிருக்காங்க. அப்படியா? ஆமா நந்தினி. ஏ சிவானி, அந்த மனநல பாதிக்கப்பட்டிருந்தார்ல அவர் பேர் தானே சரவணன் சொன்னாங்க. நீ என்ன இப்ப அது மாப்பிள்ள கிடையாது இதான் மாப்பிள்ளங்கிற? இல்ல நந்தினி, அவர் அப்படிதானா கொஞ்சம் மாத்தி மாத்தி தான் பேசுவாங்களாம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் நடந்துக்குவாங்களாம். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணே அம்மாட்ட ரொம்ப தெளிவா பேசிட்டாங்க. மாப்பிள்ள ரொம்ப நல்ல பையன் தான் நந்தினி. ஓ, இப்பதான் எனக்கு கேட்கவே நிம்மதியா இருக்கு. நான் உன்கிட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு தான் வாசுகி திருட்ட சொல்லுவோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நந்தினி, திருவண்ணன்ட்டு நீ எதுவும் சொல்லலையே? இல்ல இல்ல, உன்கிட்ட பேசிட்டு தான் பேசுவோன்னு நினைச்சேன். எதுவும் சொல்லாத, மாப்பிள்ள நல்ல பையன் தான். கல்யாணத்துக்கு நீங்க எல்லாம் வந்துருங்க. சரி சிவானி, நான் வச்சிருட்டா? வச்சிரு, நாளைக்கு கால் பண்றேன், வெளியே எங்கேயாவது போலாம். சரி நந்தினி. அப்பா நல்ல வேலை, இப்பதான் மனசுக்கே நிம்மதியா இருக்கு. இப்படி அந்த பைத்தியத்துக்கு போயா சிவானி அம்மா அவளுக்கு பேசுறாங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எந்த தாயாவது இப்படிப்பட்ட பையனுக்கு அவங்க பொண்ணை கட்டி கொடுப்பாங்களா? யோசிக்காம அவசரப்பட்டுட்டோம். சாரி நந்தினி, உன்கிட்ட நான் போய் சொல்றேன். எனக்கு வேற வழி தெரியல, என்னோட சூழ்நிலை அப்படி. சக்தி அண்ணா திருவண்ணாட்ட சொன்னா கூட அடுத்த செகண்ட் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. ஆனா வேண்டாம், என்னால இந்த குடும்பம் கஷ்டப்பட வேண்டாம். என் கல்யாணத்தை வச்சு அம்மா பெரிய பிசினஸே பண்ணிட்டாங்க. அது மட்டும் திடீர்னு ஃபெயில் ஆச்சு. அவங்க மொத்த கோபத்தையும் இந்த குடும்பத்து மேலதான் காமிப்பாங்க. வேண்டாம், என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம். என் கஷ்டம் என்னோட போட்டும். ஹாஸ்பிட்டலுக்காக அன்னைக்கு நம்ம எவ்வளவு பிரச்சனை பண்ணோம். அம்மாவையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அவ்வளவு பேச சொன்னோம். எல்லாத்தையும் சரி சரின்னு கேட்டுட்டு இனிமேல் அதை பத்தி பேச மாட்டோம் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு இப்ப 3 வருஷம் லீஸுக்குன்னு காசு கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன நினைச்சு நம்ம தம்பிக்காரன் இப்படி பண்றான்? அவனுக்குலாம் பயம் இல்லாம போச்சுல. அவன் இஷ்டப்படி அவன் பொண்டாட்டி சொல்றபடி செய்யணும்னு நினைச்சிட்டான். கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டிக்கு இப்படி பண்றவன் கூட பிறந்தவளுக்கு நீ ஏதாவது செய்யவா போறான்? இல்ல அவதான் செய்ய விட்டுவாளா? வந்தவ ஊமக்கல்லியா இருக்காளேன்னு பார்த்தேன், ஆனா விவரமா தான் இருக்கா. நம்ம கிட்ட அண்ணி அண்ணின்னு பாவம் போல பேசிக்கிட்டு புருஷன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி சொல்லி சாதிக்கிறா. இந்த கூமட்ட பையனும் எல்லாத்தையும் கேக்குறான். இத சும்மா விடக்கூடாது. இப்படியே போச்சு அவ்வளவுதான். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னடி செய்து? போய் படிக்கிற வேலையை பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. நீ ஏமா 2-3 நாளா ஒரே டென்ஷனா இருக்க? பக்கத்துல வந்தாலே நாய் மாதிரி கடிக்கிற. என்னாச்சு உனக்கு? என்னது நாய் மாதிரி கடிக்கிறேனா? உனக்கு என்னடி என்ன பார்த்தா நாய் மாதிரி இருக்கா? பார்த்தா நாய் மாதிரி இல்ல, நீ பேச மாத்திரதான் குறைக்கிற மாதிரியே இருக்கு. அடி நாயே, விளக்கமாத்த கொண்டு சாத்தி விடுவேன். ஏன்டி குறைக்கிற மாதிரி இருக்காது? நீ 3 நாள் அப்படித்தாம்மா பேசுற. எப்ப பார்த்தாலும் சிடு சிடுங்கிற. இல்ல உனக்கு என்னதான் பிரச்சனை? அப்பா கண்டு சண்டை போட்டாரா? ஆமா, உங்க அப்பனுக்கு அதுக்குதான் நேரம் இருக்கு. நேரம் இருக்கணுமா?
இருந்து உன்னையெல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினா நீ சொன்னடி கேப்ப. இல்லாட்டி இப்படித்தான் எங்க என்ன பிரச்சனை பண்ணலாம்னு யோசிப்ப. என்னடி என்ன சொன்ன? எங்க என்ன பிரச்சனை பண்ணலாம்னு யோசிக்கிறேனா? நான் என்னடி யோசித்தேன்? நீ என்னத்தடி பார்த்த? எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. மாமா வாழ்க்கையில நீ நல்லாவே விளையாடுற. அது எனக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாத்துக்கும், ஏன் தாத்தா முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்காங்கன்னா அதுக்கு நீ இந்த வீட்டு பிள்ளையா சேர்ந்து பொறுமையா இருக்காங்க. நீ ஏன் உன் பேரை கெடுத்துக்காத. என்னடி 4 எழுத்து படிக்க வச்சா பெத்தவளுக்கே பாடம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்து வந்துட்டீங்களோ? இதுக்கெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லம்மா, அனுபவ அறிவு இருந்தா போதும். எப்படிமா எப்படி உன்னால யோசிக்க முடியுது? மாமா நமக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காரு. என்னையும் ராகவியும் தூக்கி வளர்த்து, ஏன் இப்ப நாங்க 12 படிக்கிறோம்னா நம்ம ஊர்ல யாரும் அப்படி எல்லாம் படிச்சிட்டு இருக்கா? எந்த வீட்டுல நம்ம படிக்க வைக்கிறாங்க? பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டா சொந்த பந்தத்திலே கட்டி கொடுத்து பேசாம இருக்காங்க. ஆனா மாமா நல்லா படிக்கட்டும், இனி காலேஜ் படி, உனக்கு என்ன ஆசையை சொல்லு, நான் செய்யறேங்கிறாரு. ஏமா அவரை போட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? என்னடி எப்பயும் இப்படி எல்லாம் பேச மாட்ட, இப்படி ஒரு பேச்சு வாங்கிட்டு எப்படி வருது? சொல்லுடி, அத்தக்காரி தானே இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? ஆமா ஆமா, வாய்க்குள்ள விரல விட்டாலும் எனக்கு கடிக்க தெரியாது. பச்சை பிள்ளை பாரு, இதெல்லாம் அத்தை சொல்லி நான் வந்து பேசணுமாக்கும். போமா அங்கிட்டு. அத்தைக்கும் நீ பண்ற எல்லாமே தெரியும். ஆனா இது நாள் வரைக்கும் உன் மேல உள்ள கோபத்தை எங்க மேல காமிச்சதே கிடையாது. சாயங்காலம் நாங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே எங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி எங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்காங்க. எவ்வளவு பொறுமையா பேசுவாங்க தெரியுமா? ரொம்ப அன்பானவங்கம்மா. அவங்க கிட்ட பழகி பாரு, அவங்களோட நல்ல குணம் ஃபுல்லா உனக்கு தெரியும். தூரம் நின்று பார்த்தேன்னா அவங்கள விரோதியா தான் தெரியும். கொஞ்ச நாளும் மனசு விட்டு பழகு. ஆஹா, சரிதான் சரிதான். இவ்வளவு தூரம் பேசுற அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்களா? குறை வருஷம் படிப்ப முடிடி. சொந்தக்கார பயபல எவனையாவது பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறேன். அப்புறம் புருஷன் வீட்டுல போய் இப்படி பேசி பாரு, மூஞ்ச கட்டி அரைவாங்க. பேசுறாளாம் பேச்சு. அரைவாங்க அரைவாங்க. நான் தப்பு பண்ணாம யார் மூஞ்ச கட்டி அரைஞ்சாலும் திருப்பி அரைவேன். பயந்துகிட்டு இருப்பேன் நினைக்காதம்மா. நீ மாப்பிள்ளைய பார்த்து கட்டிக்கோன்னு சொன்னா சரின்னு சொல்லி எவனுக்காவது கழுத்தை நீட்டிடுவேன் நினைச்சியா? நான் இன்னும் படிக்கணும். நான் படிச்சு எப்ப எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றேன்னா அப்ப நீ மாப்பிள்ள பாரு. சும்மா என் மேல உள்ள கோபத்துல மாப்பிள்ள பார்த்தேன், அத்தை மேல உள்ள கோபத்துல பார்த்தேன்னு ஏதாவது ஒரு வில்லத்தனம் பண்ண, நானும் இந்த மண்ணில பிறந்த கிராமத்து பொண்ணுதான். என்னடி என்ன பண்ணுவ? வேண்டாமா, தேவையெல்லாம் பேசி நீ தான் கஷ்டப்படுவ. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு என் பொண்ணு இப்படி எல்லாம் பேசிட்டான்னு உட்காந்து ஒப்பாரி வைப்ப. பேசாம இருந்துக்கோ. இப்ப நான் உன்கிட்ட சொல்ல வந்ததே, மாமா வாழ்க்கையில விளையாடாத. ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையை நீ இழுத்து விட்ட அப்புறம் அப்பா கிட்ட நான் சொல்ல வேண்டியிருக்கோம், பாத்துக்கோ. சொல்லுடி, உங்க அப்பனுக்கே எல்லாம் தெரியும். இந்த வீட்டை நான் வருஷம் பூரா உட்காந்து பண்டுவோம் பாத்துக்கிட்டு இருப்பேன். உன் மாமன்காரே நேத்து வந்து உன் அத்தைக்காக ஹாஸ்பிட்டலை வாங்கி கொடுப்பான், அப்புறம் பங்களா கட்டுவான், அப்புறம் அவன் கேட்டானே ஏரோப்ளைனே வாங்கி கொடுப்பான். எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் உட்காந்துட்டு இருக்கணுமா? எனக்கும் இந்த வீட்டுல சொத்துல பங்கு இருக்கு, உரிமை இருக்கு. எல்லாத்தையும் அவ ஒருத்திக்கே செலவு பண்ண விட மாட்டேன். நீ என்ன லூசா? உனக்கு சொத்துல பங்கு வேணும்னா போய் தாத்தாட்ட கேளு. சந்தோஷமா உனக்கு என்ன வேணுமோ எழுதி கொடுப்பாரு. அதை விட்டுட்டு லூசு மாதிரி மாமா நிம்மதியை கெடுத்துட்டு இருக்க. இங்க பாருமா, நீ அக்காவாச்சேன்னு தான் மாமா நீ செய்யறதுக்கெல்லாம் பொறுமையா இருக்காரு. அது மாதிரி மாமா பேசி நீ எதுவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு பொறுமையா இருக்காரு. எல்லாத்தையும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு கடைசியில மொத்தமா எல்லார்கிட்டையும் சேர்த்து வாங்கி கட்டிக்கிட்டு மூக்காரு பட்டுட்டு உட்காராத. நான் சொல்றத சொல்லிட்டேன், அவ்வளவுதான். கிளம்புடி, சொல்லிட்டேல, போ போ. என்ன சங்கவி, என்னாச்சு? அம்மா நீ பேசுறதெல்லாம் கேக்குறாங்களா? இவங்க வேஸ்டடி, ஒன்னதுக்கு ஆக மாட்டாங்க. ஒரு சில பேர் இருப்பாங்களே, நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு. அம்மா அந்த ரகம். விடு, எல்லாத்தையும் பேச்சு வாங்கிட்டு கஷ்டப்பட்டு உட்கார மாத்திரம் அறிவு வரும். சரி விடு, அப்பனா நாம போவோம். சுய புத்தி இல்லாட்டி சொல் புத்திய கேட்கணும். அதுவும் இல்லாட்டி கஷ்டப்பட்டு திருந்தட்டும். உண்மைதான். சரி வா, அத்தை சூட பணியாரம் செஞ்சு வைக்கிறேன். நம்ம 2 பேரும் அதை போய் சாப்பிடலாம். ஆமா சங்கவி, கருப்பட்டி பணியாரம். அட அட, வாசனையா ஆள தூக்குது. செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா? உன்னதான் கூட்டிட்டு வர சொன்னாங்க, வா போவோம். சரி சரி வா வா. நாங்க கிளம்புறோம். உனக்கும் அத்தை சுட்ட பணியாரம் வேணும்னா இப்பவே வா. போங்கடி, அவ கையால செஞ்சதை திங்கிறதுக்கு விஷத்தை குடிச்சிட்டு போயிடலாம். நீ எல்லாம் சொல்லதாம செய்வ, எதுவுமே செய்ய மாட்ட. போமா. வா சங்கவி, நாம போவோம். சரி ராகவி வா. ஏடி எடுவட்ட கழுதைகளா, என்ன பேச்சு பேசிட்டு போறாளுக பாரு. ஒன்னாவது நம்மள மாதிரி இருக்கான் பாரு. ரெண்டுக்குமே உங்க மாமன் புத்தி தான். அவன் தானே தூக்கி தூக்கி வளர்த்தான், அப்புறம் அவன் புத்தி தானே வரும். போங்கடி போங்க, நான் செய்யறதெல்லாம் நல்லதுன்னு உங்களுக்கும் புரியும். கழுதைகளா. சாதனா விடு, அதையே நினைக்காத. இல்ல ஹாசினி, நான் அதை அப்பவே மறந்துட்டேன். இனி இந்த மாதிரி பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கலாம், அதை பத்தி தான் யோசிக்கிறேன். சூப்பர் சாதனா, உண்மையிலே நீ ரொம்ப தைரியமான பொண்ணு. ஆனா சொல்லு ஹாசினி, என் அப்பா அம்மா விட்டுட்டு வந்ததுல மட்டும் கோலத்தனம் இருக்குங்கிறியா? இல்ல அப்படின்னு சொல்லல. இல்ல, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா அப்பா அம்மா விட்டுட்டு தனியா வந்திருப்ப. அதை நினைக்க மாத்திரம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன பண்ண? ஆனாலும் உன்னோட அப்பா அம்மா உன்னை தேடிட்டு தானே இருப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு கஷ்டம் தானே? இல்ல ஹாசினி,
நான் வீட்டை விட்டு வர மொத்தல தெளிவா எழுதி வச்சுட்டு தான் வந்தேன். என்னை யாரும் தேடாதீங்க. என்னை தேட தேட என்னோட ஆயுள் குறையுதுன்னு அர்த்தம். எங்கனாலும் சரி நான் சந்தோஷமா இருப்பேன். என்ன மறந்துட்டு நீங்க சந்தோஷமா இருக்க பழகுங்க. 6 மாசம் கழிச்சு நான் உயிரோட இருந்தா கண்டிப்பா உங்களை தேடி வாரேன்னு எழுதிட்டு தான் வந்தேன். அதுக்காக தேடாமலாம் இருக்க மாட்டாங்க. 6 மாசமும் தேடிக்கிட்டும் இருக்க மாட்டாங்க. சரி சாதனா விடு. நான் வேற உன்னை பழச பேசி கஷ்டப்படுத்துறேன். நீ வேற ஹாசினி. இதுக்கு மேல நான் கஷ்டம்லாம் பட்டு முடிச்சிட்டேன். இப்பெல்லாம் நான் கொஞ்சம் ஹாப்பி தான். என்ன அப்பப்ப என்னோட அப்பாவை நினைக்க மொத்தம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாதனா சொல்லு ஹாசினி ப்ளீஸ்மா. எதுவும் கவலைப்படாத. கண்டிப்பா இப்படியே இருக்காது காலம். ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும். மாறுதோ மாறலையோ இருக்கிற லைஃப சந்தோஷமா இருந்துட்டு போவோம். அது உண்மைதான். ஹாசினி நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன சாதனா? உங்க அண்ணனும் உங்க அண்ணியும் ரியலி கிரேட் தெரியுமா? உங்க அண்ணா உன்ன மாதிரி, அதாவது அவங்க தங்கச்சி மாதிரி என்ன பாத்துக்கறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப கூட பாத்தியா நேத்து நடந்ததுக்கு நான் கஷ்டப்படுவேன்னு என்ன இப்படி பீச்சுக்கு கூட்டிட்டு வந்து உன்னையும் கூட கூட்டிட்டு வந்து எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாசினி. உங்களெல்லாம் பாக்குறதுக்காக தான் கடவுள் இப்படி ஒரு நோயை கொடுத்து என்ன இங்க இழுத்துட்டு வந்திருக்காரோன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் பேசாத. கடவுள் நோயை கொடுத்துன்னு சொல்லாத. இங்க ஏதோ உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக கூட்டு வந்திருக்காரு. இனி உன் லைஃப்ல இன்னும் சந்தோஷமா இருப்ப. சரி ஹாசினி. ஹாசினி அங்க பாத்தியா உங்க அண்ணனும் அண்ணியும் அழகான ஜோடி. உங்க அண்ணன் கொடுத்து வச்சவரா இல்ல உங்க அண்ணி கொடுத்து வச்சவங்களானே சொல்ல முடியாது. 2 பேரும் சூப்பரான பேர். ஆமா ஆமா உண்மைதான். 2 பேத்தையும் இங்க தனியா விட்டுட்டு அங்க 2 பேரும் தனியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. ஆமால நம்ம 2 பேத்த தனியா விட்டுட்டு அவங்க 2 பேரும் எப்படி தனியா ஒதுங்கிக்கிட்டாங்கன்னு பாரு. உண்மைதான். என்னங்க சொல்லுடி. அங்க பாருங்க ஹாசினியும் சாதனாவும் நம்மள பார்த்து தான் சிரிக்கிறாங்க. நாமளும் அவங்க கூடயே உட்கார்ந்துருக்கலாம். இப்ப பாருங்க நம்மள பார்த்து ஏதோ கிண்டல் பண்ணி சிரிக்காங்கன்னு நினைக்கிறேன். சிரிச்சா சிரிக்கட்டும் விடுடி. இந்த மாதிரி பீச் மணல்ல பீச் காத்துல பொண்டாட்டி கூட தனியா உட்காந்து பேசுற சந்தோஷம் கிடைக்குமா? இதெல்லாம் எப்பயாவது ஒருக்கா கிடைக்கிறதா அனுபவிச்சுக்கணும். மிஸ் பண்ணிடக்கூடாதுடி. ஆமா ஆமா பீச்சுக்கு வரவே முடியாது பாரு. இப்ப நம்ம வந்து எத்தனை நாள் ஆச்சு? இல்ல எத்தனை மாசம் ஆச்சு? அது நான் மாசமாகறதுக்கு முன்ன வந்தது. இப்ப என் பையன் 5 மாச புள்ள வளர்ந்துட்டான். அடுத்து பாரு நம்ம பையன் கைய பிடிச்சிட்டு 2 பேரும் நடந்து வருவோம். அடுத்து அப்பதான் வர முடியும்னு நினைக்கிறேன். என்னங்க அது ஒரு சந்தோஷம் இல்லங்க. நம்ம பையன் கைய நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு அப்படியே இந்த மணல்ல இங்க இருந்து அந்த கடைசி வரைக்கும் நடந்து போற சந்தோஷமே தனி. ஆமாண்டி பொறு கூடி சீக்கிரமே அதுவும் நடந்துரும். அப்புறம் எனக்கு இன்னொரு ஆசைடி. என்னங்க? நம்ம புள்ள கைய புடிச்சிட்டு நடந்து போறது ஓகே. ஆனா நம்மளோட 2வது புள்ள உன் வயித்துக்குள்ள இருக்கணும். என்ன? ஆமாண்டி புள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டானா அவனுக்கு விளையாடுறதுக்கு இன்னொரு குழந்தை வேண்டாமா? அடுத்தது இன்னொரு பையன். ஆசைய பாரு. ஏண்டி? அடுத்தது பொண்ணுதான். 2 பசங்க 3வது பொண்ணு. போங்க போங்க 3 குழந்தைங்கலாம் என்னால முடியாது. 2 குழந்தைங்க தான். ஃபர்ஸ்ட் பையன் 2வது பொண்ணு. அதெல்லாம் முடியாதுடி. 2 பையன் 3வது பொண்ணு. என்னாலலாம் முடியாது. இங்க பாருடி உன்னை இப்ப தாங்குற மாதிரி உன்னை உள்ளங்கையில வச்சு பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு 3 குழந்தைங்க வேணும். பெத்து கொடுக்கணும். இது என்ன ஆசை? இதெல்லாம் முடியாது. இங்க பாரு முடியாதுன்னா இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னோட கனவு 3 குழந்தைங்க. ஓ 3 குழந்தைக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவீங்க? கண்டிப்பாடி. ஏன் பொண்டாட்டி பெத்து கொடுக்க மாட்டேன்ட்டா? இன்னொரு கல்யாணம் தான் பண்ணிக்கணும். பண்ணுவீங்க. ஏண்டி புருஷனுக்காக விட்டு கொடுக்க மாட்டியா? கண்டிப்பா விட்டு கொடுப்பேன். விட்டு கொடுப்பியா? ஆமாங்க. ஏங்க ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? என்னங்க யோசிக்கிறீங்க? உடனே எப்படி சொல்ல முடியும்? அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கணும்ல. பிடிச்சிருந்தாதான் சரின்னு சொல்லுவேன். இல்லாட்டி ஆளை பாரு எருமைங்க பண்ணீங்க. பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? டெஃபினெட்லி. என்னடி சிரிக்கிற? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனா? கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கன்னு சொல்லல. ஒருவேளை நான் இல்லாம உங்களுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வந்ததுன்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கோங்க. என் புருஷன் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சரியா? என்னடி என்ன பேசுற அறிவில்லாம? என்னங்க சும்மா? நீ இப்ப பேசுனதெல்லாம் சும்மாவா? விளையாட்டுக்கு நான் உன்கிட்ட பேசிட்டு இருந்தா நீ என்னடி சீரியஸா பேசுற? என்ன அர்த்தத்துல நீ இப்படி பேசுற? சொல்லுடி. எந்த அர்த்தத்துல இல்லங்க. சும்மா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அது எப்படிடி தோணும்? சொல்லுடி. என்னங்க ஏன் இப்படி கோபப்படுறீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு தான். பேச்சுக்கு என்ன பேசுற?
நான் இல்லாட்டி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. எப்படி நீ இப்படி சொல்லலாம்? என்னங்க? இதே வார்த்தையை நான் சொல்லட்டுமா? சொல்லுடி. நான் இல்லாட்டி நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிடுவியா? என்னடி? நான் பேசினா நீங்க பதிலுக்கு இப்படி பேசுவீங்களா? என்ன ஒரு வார்த்தையை சொன்னீங்க? ச்சே, இனி நீங்க என் கூட பேசாதீங்க. ஏய், நீ சொன்னா தப்பு இல்ல, நான் சொன்னா தப்பா? தப்புதான். நீங்க இப்படி சொல்லியிருக்கவே கூடாது. பேசாதீங்க, என் கூட பேசாதீங்க. என்னடி இது அநியாயமா இருக்கு? நீ பேசினா நான் கேட்டுக்கணும், நான் பேசினா நீ அறைவ கோவப்படுவியா? இங்க பாரு, ஒழுங்கா திரும்பி நீ பேசுனதுக்கு என்கிட்ட சாரி கேளு. இங்க பாரு, ஒழுங்கா நீ சாரி கேட்டேன்னா நான் திரும்ப சாரி கேட்பேன். இல்லனா சண்டை பெருசாயிரும்டி. இங்க பாருடி, சாரி கேட்க போறியா இல்லையா? கேட்க முடியாது. நீங்க பேசுனதான் தப்பு. என்கிட்ட பேசாதீங்க. இங்க வாடி. என்ன? விடுங்க. விடலாம் முடியாது. இந்த பக்கம் திரும்பு. முடியாது. திரும்புடி. முடியாதுடா. அடி பாவி டாவா. ஏய், திரும்புடி. என்ன? இல்ல என்னன்னு கேக்குறேன். பேச்ச ஆரம்பிச்சு விட்டுட்டு இப்ப நீயே கோபப்பட்டு இருக்கியோ? நான் பேசலாம், நீங்க அப்படி பேசக்கூடாது. அது ஏண்டி அப்படி? அது அப்படித்தான். ஏய் ஏய், ஏண்டி அழுகுற? போங்க. நீங்க என் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டீங்க. போங்க. ஏய், அதுக்காக எதுக்குடி அழுகுற? ஐயோ, என்னடி இது கொடுமை? ஆரம்பிச்சதும் நீ, பேசுனதும் நீ, கோபப்பட்டதும் நீ, இப்ப அழுகுறதும் நீயா? போங்க. நான் உங்க கூட சண்டை. நான் பேசினா நீங்க பதிலுக்கு பேசுவீங்களா? தப்பு இல்ல. தப்புதாமா, சாரி. முடியாது. ஏ சாரிடி, அழாத. உங்க சாரி ஒன்றும் தேவையில்லை. அம்மா தாயே, சாரிமா, அழாத. நீ அழுகுறத பார்த்தா கஷ்டமா இருக்கு. தப்புதான். நான் இனி அப்படி பேச மாட்டேன். போதுமா? அழாதடி. இனி அப்படி பேசுவீங்களா? மாட்டேமா, கண்டிப்பா பேச மாட்டேன். சாரி. இனி இப்படி பேசுனீங்க பாத்துக்கோங்க. இனி யோசிக்க கூட மாட்டேன். போதுமா? நான் வேணா உங்களுக்கு 3 குழந்தை பெத்து தாரேன். ஆ ஆ 2 பையன், 3வது பொண்ணு. இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே பேசிட்டு இருப்பீங்க? ஓய் வாளு, உனக்கு என்ன? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லனா? 2 தங்கச்சிங்களை தனியா விட்டுட்டு நீ உன் பொண்டாட்டி கூட உட்காந்துட்டு ரொமான்ஸ் பண்ற. ஆமா பாப்பா, இங்க ஒரு ஆள் மட்டும் வந்திருந்தீங்கன்னா இங்க கூட உட்காந்து பேசலாம். அதான் 2 பேரா இருக்கீங்களே, அதான் தனியா பேசுங்கன்னு அனுப்பி விட்டேன். நல்லாதான் இருக்கு. சரி வா போலாமா இல்ல? போலாம் போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சாதனா, சொல்லு ராஜு. உனக்கு இடம்லாம் பிடிச்சிருக்கா? இப்போ நீ ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பி. அது போதும். சரி சரி, 2 பேரும் முன்னே நடங்க, நாங்க வாரோம். ஆனா ரொம்ப ஓவரா போற. ஏய், மாசமா இருக்கிற புள்ள பாப்பா, கைய பிடிச்சி பார்த்து எந்திக்க வச்சு அப்புறம் கூட்டிட்டு வர வேண்டாம். சரிதான். வாசாதனா, நம்ம காருக்கு போவோம். சரி. போலாமா? கோபம்லாம் குறைஞ்சதா? சந்தோஷமா பேசலாம். கூட்டிட்டு வந்து சண்டை தான் போட்டிருக்கு. எல்லாம் உங்களால தான். ஆமா ஆமா, எல்லாம் என்னாலதான். நீங்க எதுக்குமே பொறுப்பாக மாட்டீங்க. ஆமா. சரிதாமா, எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல அன்பை காட்டுவாங்க. உன் அன்பு புதுவிதமானது, ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வாங்க போலாம். வாசுகி, நீ அழகிடி. எவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்க பாரு. அடடா, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. எப்படி உனக்குள்ள இவ்வளவு திறமை? ஆமா, நம்ம ஆளுங்க டெய்லி கோலம் போடும் போதுல பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன ஆளை காணோம்? அது இல்லாம நமக்கு சுட சுட டீ போட்டு கொண்டு வருவாங்க. இன்னைக்கு ஆளையும் காணும், டீயவும் காணும். என்ன பண்றான் என் கோலத்தை கூட பார்க்காம? டேய் திரு, திரு. தூங்கிட்டாங்களா? சரிதான், கோலம் போடணும், அலாரத்தை வச்சு எழுப்பிடுங்கன்னு நம்மளை எழுப்பி விட்டுட்டு திரும்பவும் தூங்கிட்டாங்க போல. சரி ஓகே. எப்பவும் நாம இப்படி கோலம் போடும் போதுல திருதான் டீ போட்டு கொண்டு வந்து கொடுப்பான். இன்னைக்கு நம்ம சூடா டீ போட்டு திருவ போய் எழுப்பலாம். நம்ம கோலத்தை அப்புறம் வந்து பார்க்கட்டும். அட அட, நம்ம கோலம் எவ்வளவு அழகா இருக்கு. இப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல. சரி, திருவுக்கு டீ போட்டு எழுப்பி விட்டு அவனையும் கூட்டிட்டு வந்து 2 பேரும் உட்காந்து ரசிக்கலாம். திரு, திரு, திரு எழுந்துரு. இங்க பாரு, உனக்காக நான் சுட சுட டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். எழுந்துரு எழுந்துரு, குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. வாசுகி, திரு. வாசுகி, முடியலமா. என்ன திரு, என்னாச்சு? திடீர்னு ரொம்ப குளிருது.
ரொம்ப படபடன்னு ஒரு மாதிரியா இருக்கு. திரு என்னடா சொல்ற? என்னை எழுப்பி விட மாத்திரம் நல்லா தானே இருந்த. இப்பதாம்மா கொஞ்ச நேரமா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. திரு திரு என்னடா இப்படி காய்ச்சல் அடிக்குது? காய்ச்சலா? இல்லம்மா, எனக்கு ரொம்ப குளிருது. காய்ச்சலும் அடிக்குதுடா. வாடா திரு, ஹாஸ்பிட்டல் போலாம். மணி 6 தானே ஆகுது. இந்நேரம் எந்த டாக்டர் இருப்பாங்க? கொஞ்ச நேரம் ஆகட்டும், போலாம். அது இல்லடா, சிஸ்டர்ட்ட கூட பார்த்துட்டு வந்துடலாம். வா நீ முத. இல்ல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நேரம் போகட்டுமே. திரு, அப்பா அம்மா வேற வீட்ல இல்ல. நேத்து நைட்டு தான் ஊருக்கு போறேன்னு சொன்னாங்க. நான் எப்படிடா ஒத்தையில உன்ன? திரு வாசுகி, பயப்படாத. எனக்கு ஒண்ணும் இல்ல, சரியா போகும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இரு, நான் கசாயம் ஏதாவது வச்சு தரேன். இல்லம்மா, வேண்டாம். இல்ல இல்ல, நான் பார்த்து செஞ்சிருவேன். நீ படுத்துரு, நான் போய் கசாயம் வச்சுட்டு வரேன். ம்